மீனா வந்து எப்போதும் போல் விஜயா திட்டுறாங்க. நீ தாண்டி பேய் வேஷம் போட்டு என்னை வந்து இது பண்ணுற, கிண்டல் பண்ணுற, நக்கல் பண்ணுற, மிரட்டுற என்னை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன். எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் மீனாவையே நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் பணக்கார வீட்டு மருமகன்ட்டு எங்களை திட்ட மாட்டேங்கிறீங்களா? இதே நாங்கள் ஏழைங்க வீட்டு மருமகன்டா எங்களை திட்டுவீங்களா, என்னையும் ரோஹிணியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நீ இப்படி பேசுகிற, என்னையும் எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாங்க சுருதிக்கிட்ட. ஏன் உங்களை எதிர்த்து பேசக்கூடாதாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, சுருதி நீ வாயை மூடிட்டு போ சுருதி, இதெல்லாம் பேசக்கூடாது ஆண்டிக்கிட்ட. நீ என்ன ஆண்டிக்கிட்ட எப்படி பேசுகிற? ரோஹிணி நீங்கள் வேண்டா அமைதியாக இருந்துக்கலாம், நான் இருக்க முடியாது ரோஹிணி. அவங்க ஏன் நான் பண்ண தப்புக்கு மீனாவை போய் திட்டுறாங்க? அவங்க பண்ணாங்களா? நான் சொல்லியும் விட்டேன், நான் பண்ணேன்னு சொல்லிட்டேன். திருப்பி அவங்க வந்து மீனாவே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ரோஹிணி நீ என்ன பண்ணுறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகையில் அங்கே வந்து சுருதியோட அம்மா வர சொல்லிட்டாங்க. அங்கே சுருதியோட அம்மா வந்ததும், என்ன நீங்கள் புள்ள வளர்த்து வச்சுருக்கிறீங்க, இப்படியா வளர்த்து வச்சுருப்பீங்க, எங்கள்கிட்ட சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா உங்கள் மக, அவ இஷ்டத்துக்கு ஆடுறா, அதே மாதிரி என் மகனை மதிக்கவே மாட்டேங்கிறா, இந்த மீனா கூட சேர்ந்து ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் வந்துருச்சு உங்கள் மகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிச்சு வைங்க. ஏன் நீங்கள் கண்டிச்சு வைக்கக்கூடாதா? அம்மா நான் இதை சொல்கிறதுக்கே என்னை வந்து ஏடா கூடமாக பேசுகிறா, நீங்களே கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொம்பளை என்ன பண்ணுது, சுருதிட அம்மா வேகமாக மீனா கடைக்கு வந்து மீனாவை வந்து எங்கள் வீட்டு காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே என் மக கூட பழகுற, நீயெல்லாம் வந்து என் மக கூட பழக வேண்டியதில்ல அப்படின்லாம் சொல்லும்போது, ஏங்க நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன ஓ ஸ்டேட்டஸ் என்ன, சுருதிக்கு நீ அக்காவாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு போகுது. அப்போ முத்து அங்கே வர்றாரு. மீனா என்ன அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சும்மா கேட்டு போகிறாங்க, பூ வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கையில் பூவெல்லாம் இல்லையே மீனா அப்படின்னு சொல்லும்போது அந்த பூக்கடைக்காரவங்க சொல்லிடுறாங்க, இல்லை தம்பி இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னோன்னே நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் ஏய் பழக்குறள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இவர்கிட்ட ரவி கிட்ட கேட்குறாரு. உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பழக்குறள்கிட்ட அதாவது சுருதிக்கிட்ட கேட்குறாரு. நீ என்னமோ வந்து உங்கள் அம்மாட்ட போய் நீ மீனாவை பற்றி தப்பாக இது பண்ணியாமல, உங்கள் அம்மா வந்து அதாவது வந்து மீனா வந்து கண்டபடி பேசுகிறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு உள்ளர திட்டுற மாதிரி முத்து வந்து சுருதியை வந்து திட்டுற மாதிரி நடிக்கிறாரு. இதை வெளியே நின்று கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குதிக்கிறாங்கன்னுக்கிட்டு, அப்பா 2 பேரும் இப்போவாவது பிரித்தமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிக்கிறாங்க. குதிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இனிமே 2 பேரும் அடங்கிடுவாளுவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சிரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்ன விஜயா நீனா சிரிக்கிற? அப்படி இல்லைங்க, உள்ளர பெரிய சண்டைங்க 4 பேருக்கும். நான் மீனா தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பான்னு நினச்சேன், என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து ஜாடமாடையாக காமிச்சு கீழே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ சொல்லும்போது அப்போ முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு. நடந்த பிரச்சனையை சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்குறாங்கப்பா அப்பா, அந்த மாதிரி நாங்கள் 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும்ல அவங்க மனசு, அதனால தான் நாங்கள் நடிக்கிறோம் பாருங்கள், கடைசியில் சுருதி வந்து அம்மாவுக்கு பெரிய வேட்டு வைக்க போகிறா பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இங்கே ரோஹிணி என்ன பண்ணுது, போன இடத்துல உடனே ஃபோன் வந்ததும் ஓடிடுது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி கிட்ட விஜயா கிட்ட சொல்லிவிட்டு, நான் இந்த வர்ற ஆண்டி ஒரு முக்கியமான கிளைண்ட் கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது, ரோஹிணி நெல்லு எனக்கு வந்து தலைவலிக்குது பிடிச்சி விடணும், வர்ற ஆண்டி இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. வேகமாக ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏம்மா நீ இவங்களை விட்டுட்டு ஏன் எங்கே போகிற ஏது வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வேலையாக இருக்கிறேன், அதனால தான் இவங்களை அழைச்சி கொண்டு போய் வச்சுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கண் முழிச்சு சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல ரோஹிணி, ரொம்ப மயக்கமாக வருது, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கிறிஷோட இதுதான் நிலமை தான், எனக்கு ஒன்றும் புரியலை, நீனும் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற, நீ ஏதாவது ஒன்று செய் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து சுருதியோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு வேலையாக வர்றாங்க. அங்கே ரோஹிணி என்ன ரோஹிணி இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லை ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். என்ன ஹாஸ்பிட்டலில் கிளைண்ட்டா? ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறா, இங்கே போய் கிளைண்ட்டை பார்க்குறோங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, உங்கள் மருமகளை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவள் என்ன லேசாக இருந்தால், இவள் தானே எனக்கு என்னை பேசிக்கிட்டு இருந்தா, ஆண்டி அப்படி இப்படின்னு பேசினால,
இவளையும் போட்டு விடுவான். இவள் ஆஸ்பத்திரிக்கு வந்த செய்தியை நம்ம விஜயா கிட்ட போட்டு விட்ருவோம். உங்கள் சம்மந்தி உங்கள் மூத்த மருமக ரோஹிணியை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ரோஹிணி என்னங்க சொல்கிறாங்கன்னா, மனோஜ் நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன், நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன், நீ சமாளிச்சுக்க மனோஜ், நித்யாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும், நித்யா வந்து கடையில் நிற்கவும் சரியாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நித்யா கால் பண்ணி, ஏய் மனோஜ் வந்து கேட்டால் உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், நைட்டு வீட்டில் தான் தங்குவேன்னு சொல்லிவிடு அப்படிங்கும்போது, ஏய் மனோஜ் கடைக்கு தாண்டி நான் வந்திருக்கேன், ஏதாவது சமாளிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மனோஜ் கேட்குறாருன்னா, நீ மட்டும் தனியாக வந்திருக்க, ரோஹிணி எங்கே, ரோஹிணி வீட்டில் இருக்கா அப்படிங்கிறாரு. இது என்ன இன்னமும் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட விஜயாட்ட கால் பண்ணி சொல்கிறாரு.